ஹைவேஸ் ஆடி மாதம் அங்காள பரமேஸ்வரிக்கு மேல்மலையனூரில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரிக்கு பொங்கல் வைக்கிறோம். எங்கள் பெரியம்மா ஒரே பார்வை. ஏற்கனவே இவங்க வந்து நம்ம விகேடி சென்டரில் 2 பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருக்காங்க. சின்ன சின்ன வண்ணக்குயில் ஒரு பாட்டு. ஹாய் சொல்லு. பிரியாணி செய்ய போகிறோம். பொங்கல் வச்சு படிச்சுட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட வேண்டியது தான். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இங்கே தான் எங்கள் அண்ணி பொங்கல் செய்கிறாங்க. சமைக்கவா? சமைக்க வரோம் இதான் வரோம். எங்கள் சித்தி, எங்கள் சிஸ்டரோட ஓரகத்தி, அப்புறம் என் சிஸ்டரோட மாமியார். அத்தை ஹாய் சொல்லுங்க. எங்கள் அம்மா. நீ ஒரு ஹாய் சொல்லலாமா? 2 கையில காட்டுறாங்க. ஒரு கையில் தான் ஹாய் சொல்லணும், 2 கையிலுமே சொல்லுவாங்க. எங்கள் இன்னொரு தங்கச்சியோட மாமியார் கும்பிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க? யாரு? சரி எல்லாரும் நல்லா இருக்கும். ஏய் பாப்பா, என்ன சொல்கிற? எங்கே வந்த? நீ எங்கே வந்துக்கிற? திருநாவுக்கா? என்ன திருநா? பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கருவாட்டு குழம்பு, கச்சிதமா யார் வச்சது, குறும்பாட்டு எலும்பு, சின்ன வெங்காயம் சாம்பார். கொட்டுங்க மசாலா கரெக்டாக போட்டுங்க. ஹைவேஸ் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வித்தியாசமான பிரியாணியாக இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடும் கர்நாடகாவும் சேர்ந்து சமைக்கிறாங்க. ஐயப்பா, பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி வருதுன்னு. பிரியாணி மாதிரி வாசனை வரல. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இது ஃபுல்லாக எண்ணெயா தண்ணியா? தண்ணியா? என்ன மிளகா பொடியா இவ்வளோ கொட்டிங்களா? மிளகா பொடியா? ஃபஸ்ட்டு மிளகா பொடியை கொட்டிங்க. ஆனியன் அதான் தெரியல எனக்கும். வெங்காயம் அப்படியே ஒரு சிப்பம் வச்ச உடனே அப்படியே காலி பண்ணிட்டீங்களா? என்ன குமரவேல் இது? பிரியாணியா இல்லை வேறு எதுனாவா? பிரியாணி தானா? சரி. பக்தர்கள் அவங்க வேண்டுதலுக்கும் மலையனூர் எல்லையில் ஒரு கரகத்தை உருவாக்கி அதில் அங்காள பரமேஸ்வரி அமர பண்ணிவிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. பச்சடி தயாராகுது பிரியாணி. பிரியாணி தயாராகின்னு இருக்கு. என்ன எவ்வளோ நேரம் பிரியாணி ரெடி ஆகிறதுக்கு? மாஸ்டர் பதம் வந்துச்சா? ரைஸ் போட்டிங்களா? ஓ, சிக்கன் தான் போட்டிருக்கீங்க. அடி பிடிக்கிறதுக்கு முன்னாடி போடுங்க. ஏன் கூப்பிட்டீங்க? என்ன யார் கூப்பிட்டது? வேற கூப்பிட்டாங்களே. ஓ அப்படியா? சரி. புவனேஸ்வரி காய் கட் பண்ணுறாங்க. என்ன காய்மா அது? சவுத்தக்காயா? வெள்ளரி பிஞ்சு கட் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்க பச்சடிக்கு ஆனியன் கட் பண்ணுறீங்களா? சரி. முட்டை ரெடி. எல்லோரும் தானே போகிறோம்? ஏன் எல்லோரும் போகலாம்? அப்படியா? வந்து எடுத்துட்டேன். இதை எங்கள் வீட்டு மாப்பிள்ளை, சின்ன தங்கச்சி வீட்டுக்காரு. இவர் தான் பிரியாணி கிண்டிகிட்ருக்காரு. அதோ பாத்திரத்தில் சிக்கன் வெந்துட்டுருக்கு. பக்கத்தில் ஒரு பிரியாணி. அக்காவும் தங்கச்சியும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸா? பச்சடி தயார். குடும்பத்தோட கோவிலுக்கு வந்து சொந்த பந்தங்களோட ஜாலியாக பொங்கல் வச்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ற ஒரு சுகமே தனி சுகம். எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க பாருங்கள் எல்லாரும். கோயிண்டா
பிரியாணியே பொங்கலா? கிண்டு கிண்டு கிண்டு. அந்த அனல் என்ன கொண்டாரு இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்து குமரன். இதெல்லாம் போட்டாச்சா? கொத்தமல்லி வச்சிடலாம். தனியாவா பேர் என்ன? புதினா போட்டாச்சா? எல்லாம் போட்டாச்சு. பிரியாணி ரெடி. வாசம் திரும்ப வருது. பிரியாணி வாசம். அடுப்பு மேலே வச்சிடலாம். ஆமாம் வச்சிடலாம். அந்த அடுப்பில் இருக்காங்க. சூடு ஏறிச்சுன்னா இன்னும் கொசு கொசுன்னு போயிடும் சாப்பாடு. என்ன வச்சிரோடு சாப்பாடு ரெடி ஆச்சு. எல்லாம் வச்சாச்சு. சாப்பாடு வச்சு பரிமாறணும். பாருங்கப்பா. என்னடா அப்படி பாக்குற? ஓ ஹாய். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாச்சு. பூஜை பண்ணி முடிச்சாச்சு. சாப்பாடு எப்படி இருக்கு? ஒத்தா வரத்தி பத்திரமா பக்கத்தில் இருக்கிறீங்க. இன்ஸ்டாவெல்லாம் போடுங்க. உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன். எங்களை மாரி வாரவத்தி யாரும் இல்லைன்னு சொல்வீங்க. சாப்பாடு எப்படி இருக்குது ஆகாஷ்? எப்படி இருக்குது இந்த ஃபெஸ்டிவல்? சூப்பராக இருக்குதா? யார் அதுனா? லோகஸ்டி உன்னை கேட்கல எப்படி இருக்குன்னு. சாப்பாடு எப்படி இருக்கு? இந்த ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. எப்படி இருக்கு? எது நல்லா இல்லை? எது பிரியாணி நல்லா இல்லையா? உங்கள் அப்பா தான் பண்ணார். அந்த புகழெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தான் போய் சேரும். நகராக இருக்காரு உங்கள் அப்பா. சும்மா கிளறேன் அவ்வளோதான். அப்படியாம்மா? எல்லாரும் இருக்காங்க. கோழி முட்டை யாருக்கு முட்டை வச்சுச்சோம்? பிரியாணி எப்படி மாக்குது? பொங்கல் எப்படி இருக்குது? அப்புறம் வேற உங்களுக்கு எப்படி இருக்குது பொங்கல்? ஒரு வழியாக நல்லபடியாக சமைச்சி முடிச்சு சாப்பாடை போட்டு வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போக வேண்டியது தான். மெத்துன்னு பஞ்சு மெத்த மாதிரி நல்லா இருக்குதா? அப்பெல்லாம் எடுத்துன்னு போயிருந்தாங்க.